ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம மாரல் காமிக்ஸில் வந்து ஹெர்குலஸ் அப்படின்ற பேரில் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு டெமிகாடை நம்ம பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட நம்ம தோர் மாதிரி அவரும் ஒரு காட் தான். ஸோ அதே நேரத்தில் ஹைப்பீரியன் அப்படிங்கிற பேரில் ரொம்பவே பவர்ஃபுல்லான நம்ம சூப்பர்மேனோட ஒரு காப்பி கேட் இருக்காரு. ஸோ இந்த ரெண்டு கேரக்டருக்குள்ளே ஃபைட் வருதுன்னு வச்சுப்போம். ஸோ இவங்க ரெண்டு பேரோட பவர் லெவலை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது யார் வின் பண்ண சான்ஸ் அதிகமாக இருக்கும், யாருக்கு பவர் லெவல் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஹைப்பீரியனோட பவர்ஸ்லாம் என்ன, அவர் எந்த அளவுக்கு டேஞ்சரான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லிடுறேன். அவர்கிட்ட என்ன மாதிரியான பவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த கேரக்டரோட ஆரிஜின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம சூப்பர்மேன் இருக்கார்ல, அவரை மாதிரி இவரும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிரகத்துலேருந்து பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்க அந்த ரியாலிட்டியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்த் 13034 அப்படிங்கிறது தான் நம்முடைய மார்க்கஸ் மில்டன் அப்படின்ற பேரில் இந்த கேரக்டர் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு யூனிவர்ஸு. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு நல்ல கேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அது இவர் வந்து ஒரு வில்லன்லாம் கிடையாது. ஏன் இவர் வில்லன் இல்லைன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நம்ம ஹைப்பீரியனுக்கு வந்து ஏகப்பட்ட வெர்ஷன்ஸ் இருக்குது. கிங் ஹைப்பீரியனு, ஸ்குவாட்ரான் சினிஸ்டரில் இருக்கக்கூடிய ஹைப்பீரியனு, அவெஞ்சர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பராக இருப்பார், அவர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் சுப்ரீம் பவரில் இருக்கக்கூடிய ஒரு ஹைப்பீரியனு, ஸ்குவாட்ரான் சுப்ரீமில் இருக்கக்கூடிய ஒரு ஹைப்பீரியன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஹைப்பீரியன் வெர்ஷன் இருக்குது. எல்லாத்துலேயுமே பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி ஒரு வில்லனாக தான் இருப்பார். அவெஞ்சர்ஸில் ஒரு மெம்பராக இருக்கும்போது மட்டும்தான் இவர் வந்து ஒரு ஹீரோவாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அவரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேரக்டரோட ஆரிஜின்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளுங்க. பெருசாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட்டு வேறு கிரகத்துலேருந்து பூமிக்கு அனுப்பி வைப்பாங்க. பூமியில் பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து சூப்பர்மேன் மாதிரி வாழ்ந்துட்டு மக்களுக்கு நல்லது பண்ணிகிட்டு இருக்க ஒரு அவெஞ்சராக இருப்பார். ஸோ இந்த கேரக்டரோட பவர்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இவரால் வந்து காஸ்மிக் எனர்ஜியை மேனிப்புலேட் பண்ண முடியும். ஸோ காஸ்மிக் எனர்ஜியை மேனிப்புலேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, மாரல் காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. சில பேரால் தான் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சில்வர் சர்ஃபர், அப்புறம் வந்து நம்மளுடைய ஆடம் வார்லாக், இந்த மாதிரி இந்த காஸ்மிக் லெவலில் சுற்றிட்டு இருக்க கேரக்டர்ஸ் இருப்பாங்களே, அவங்க தான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த காஸ்மிக் மேனிப்புலேஷன்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த எனர்ஜியை இவரால் மேனிப்புலேட் பண்ண முடியும். அண்ட் ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு, ஸ்டாமினாலாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சூப்பர் மேனுக்கு இருக்கிற மாதிரி அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து இந்த ரேடியேஷன் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பெருசாக வீக்னஸ் கிடையாது. ஸோ அதையும் தாண்டி இந்த கேரக்டர் பார்த்துட்டிங்கன்னா சூரிய வெப்பம் இருக்குல்ல, அதை அப்சர்வ் பண்ணி தான் உயிர் வாழ்றாரு. ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன் சூப்பர்மேனோட காப்பி கேட்னு சொல்லிட்டேன். ஸோ அது கிடைக்க தான் இவருக்கு வந்து பவர் அதிகமாகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து அந்த சூப்பர் ஹியரிங் அண்டு விஷன் இருக்குது. இவரால் பார்த்துட்டிங்கன்னா செல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, பாடிக்குள்ளே இருக்கிற செல்ஸு, அதை கூட ஊடுருவி பார்க்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான தூரத்துக்கு அங்கே இருக்கக்கூட ஒரு வாய்ஸை கூட ஈஸியாக கேட்க முடியும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அடாப்டேஷன் பவர் இருக்குது. அதாவது எந்த விதமான ஒரு கிளைமேட்டுக்கு வேணாலும் இவரால் வந்து அடாப்ட் ஆகிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பூமியில் இருக்கக்கூடிய எந்த தட்ப வெப்பநிலைன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவர் வந்து அடாப்ட் பண்ணிப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பொருளை வச்சு இவர் அட்டாக் பண்ணும்போது அடுத்த தடவை அந்த பொருளை வச்சு இவர் வந்து அட்டாக் பண்ணி இவரை தோக்கடிக்கவோ கொல்லவும் முடியாது. அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடுவார். ஸோ இந்த அடாப்டேஷன் பவருங்கிறது இவருக்கு லோ லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சூப்பர்மேன் யூஸ் பண்ணுறது வந்து ஹீட் விஷன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி இவருக்கும் பார்த்திங்கன்னா ஹீட் விஷன் இருக்குது. ஆனால் அதை என்ன சொல்லுவாங்கன்னா அட்டாமிக் விஷன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு பவர், கிட்டத்தட்ட ஒரு 12,000 பேரண்ட் ஹீட் பவரை பார்த்திங்கன்னா இவருடைய அந்த அட்டாமிக் விஷன் வந்து வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிரகத்தையே அப்படியே தூள் தூளாக நொறுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரீஜெனரேஷன் பவர் அப்படிங்கிறதும் இந்த கேரக்டருக்கு வந்து இருக்குது. ஆக்சுவலி ஒரு வழியாக காமிக்கில் பார்த்திங்கன்னா அவரோட கண்ணை வந்து நோண்டிடுவாங்க, அடிபட்டு கண்ணு போயிடும். ஆனால் இவரால் பார்த்திங்கன்னா அதை ரீஜெனரேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெட்பூல் மாதிரியோ இல்லை ஹல்க் மாதிரியோ பவர்ஃபுல்லாக இல்லைனாலும் கூட ஒரு லிமிட்டட் ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர் வந்து ஒரு இம்மார்ட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் கொல்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். சொல்லப்போனால் இவருக்கு வந்து வயசும் ஆகாது, அதில் பார்த்துட்டிங்கன்னா இறப்பும் வராது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து எந்த விதமான விஷத்தை வச்சும் கொல்ல முடியாது. இந்த டாக்ஸிக்கான கேஸை வச்சுலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரீமான ஹீட்டை வச்சோ சவுண்டை வச்சோ எதை வச்சும் இவரை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சூப்பர்மேனோட வீக்னஸில் சில வீக்னஸ் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்மேன் வேர்ஷன். இவரை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் யாராலையும்
கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்ற லெவலில் இருப்பார். ஸ்ட்ரென்த்து, ஸ்டாமினா, ஸ்பீடு எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். சொல்லப்போனால் நம்ம ஹல்க் இருக்கார் பார்த்திங்களா, அவருக்கே பஞ்சு கொடுத்து டிஃபீட் பண்ணுற லெவலுக்குலாம் இவருடைய ஸ்ட்ரென்த்துங்கிறது காமிக்ஸில் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவர் ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி இந்த டார்க் ரேடியேஷன் இவருக்கு ஒரு வீக்னஸாக சொல்லியிருப்பாங்க. அண்டு சோலார் எனர்ஜி குறைய குறைய இவருடைய பவரும் குறைஞ்சிக்கிட்டே போகும். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா மேஜிக் பவர்ஸை வச்சு இவரை டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த கேரக்டரோட பவருங்கிறது அந்தளவுக்கு வந்து சொல்லிக்கிற மாதிரி பெஸ்ட்டாக எங்கேயுமே இல்லை. ஸோ அப்படியே சூப்பர் மேனை வந்து மனசில் நினச்சிக்கோங்க. சூப்பர் மேன் மாதிரி ஒரு கேரக்டர் கூட சண்டை போட போகிறாங்க. ஸோ அதை மட்டும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெர்குலஸை பற்றி பார்த்துருவோம். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைப்பீரியனை பற்றி தான். ஸோ ஹைப்பீரியனுக்கே இவ்வளோ பவர் இருக்குன்னா டெமிகாடாக இருக்கக்கூடிய நம்ம ஹெர்குலஸ் கிட்ட எவ்வளோ பவர் இருக்கும் அப்படின்லாம் இமேஜின் பண்ணிடாதீங்க. சிம்பிளாக தான் இந்த கேரக்டர் வந்து நம்மளுடைய மாரல் காமிக்ஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்து. ஸோ ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொல்லிட்டு இருக்கிறது பேஸ் ஃபார்மில் இவருக்கு வந்து ஸ்கை ஃபாதர் அப்படின்ற ஒரு ஃபார்ம் இருக்குது. காட் ஆஃப் காட்ஸ்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. ஸோ காட் ஆஃப் காட்ஸ் தான் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து கேஆஸ் வார் ஹெர்குலஸ்ன்னு கூட சொல்லியிருப்போம். ஸோ அந்த ஃபார்மை அவர் ரீச் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா அவருடைய பவர் லெவலுங்கிறது நம்ம எட்டர்னிட்டியை சம்மன் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இங்கே லிஸ்ட்டில் ஆட் பண்ண வேணாம். சிம்பிளாக பேஸ் ஃபார்மில் மட்டும் இவர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ பேஸ் ஃபார்ம் வச்சு தான் வந்து நம்ம இவருக்குமே வந்து லிஸ்ட்டில் எடுத்திருக்கோம். ஸோ இந்த கேரக்டர் பார்த்துட்டிங்கன்னா பேசிக்காக வந்து ஸ்ட்ரென்த்துங்கிறது எக்கச்சக்கமாக இருக்கும். பிகாஸ் இவர் வந்து காட் ஆஃப் ஸ்ட்ரென்த்துன்னு தான் பார்த்திங்கன்னா க்ரீக் மெத்தாலஜியில் சொல்லுவாங்க நம்ம ஹெர்குலஸை. இவர் அசால்ட்டாக பார்த்திங்கன்னா மலையெல்லாம் அப்படியே தன்னுடைய சுண்டு விரலில் அப்படியே தூக்கி போட்டு விளையாடுவார். பெரிய பெரிய பாம்பெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய கையாலே வெட்டி அப்படியே தூக்கி எறிஞ்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா குரல் வித்த நிறையா வந்து நம்மளுடைய ஹெர்குலஸ் காமிக்ஸ்லையும் பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் மித்தாலஜிலையும் பண்ணியிருக்காரு. சொல்ல பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்துங்கிறது இவருக்கு எக்கச்சக்கமாக இருக்கும். சொல்ல பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்துக்கு இவருக்கு லிமிட்ஸே கிடையாது. பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் உயிரோட இருக்காரு. ஆயிரக்கணக்கான வருஷங்கள் உயிரோட இருந்தாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஒரு இம்மார்ட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மட்டும் இல்லாமல் மாரல் காமிக்ஸில் வந்து ஒரு ரூல் இருக்குது. ஒரு பவர்ஃபுல்லான ஒலிம்பியன் காடை வந்து கில் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் திரும்பியும் உயிரோட வந்துடுவார்னா திரும்பி பிறந்துருவார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொல்ல பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து கில் பண்ணால் கூட அவர் திரும்பி உயிரோட வந்துடுவார். அதே நேரத்தில் இவர் கில் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கை ஃபாதர் லெவல்லையோ இல்லைன்னு வச்சுங்க மல்டி எட்டர்னிட்டிலாம் இருக்காங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நினச்சா மேபி கில் பண்ணலாம் பேஸ் ஃபார்மில் இருக்கிறவரை. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு காட் ஆஃப் காட்ஸாக மாறிட்டார்ல. ஸோ அப்போ மாறும்போது இவரை டச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கேரக்டருக்கு வந்து எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் அப்படின்ற ஒரு பவர் இருக்குது. அதாவது சில மேஜிக் பவர்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லலாம். ஸோ எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் அப்படின்னா இவருக்கு வந்து இந்த டெலிபதி, அப்புறம் வந்து ஸ்பூனை கண்ணாலேயே வளைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஒருத்தங்க யாராச்சும் இவரை வந்து காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. ஸோ அவரை வந்து ஈஸியாக காண்டாக்ட் பண்ண டெலிபதி மாதிரி பவர்ஸை யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் அப்படின்ற பவருக்குள்ளே வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பவர்னு சொல்ல முடியாதுங்க. பிகாஸ் நம்ம ஃபைட்டுக்கு தான் வந்து லிஸ்ட் எடுக்கிறோம். இவரோட பவர்ஸ் என்ன அப்படிங்கிறத லிஸ்ட் எடுக்கல. அதனால் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அண்ட் ஆல்சோ பார்த்துட்டிங்கன்னா இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் மனுஷன் வந்து பூந்து விளையாடிருக்காரு. ஸோ எல்லா விதமான மார்ஷல் ஆர்ட்ஸ் வித்தைகளுமே தெரியும். சொல்லப்போனால் இந்த ரெஸ்லிங் இருக்குது பார்த்திங்களா, அந்த மல்யுத்தம். ஸோ அதுதான் வந்து மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பவர் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இவர் வந்து ஒரு காட் ஆஃப் ஸ்ட்ரென்த்ன்ற காரணத்தினால யாராக இருந்தாலும் நேருக்கு நேராக வந்து கையில் வந்து ஒரு கதை மாதிரி வச்சுருப்பார், ஒரு மேஸு. ஸோ அதை வச்சுட்டு சண்டைக்கு போயிடுவார். சண்டைக்கு போய்ட்டு ஒன்றா அடி வாங்கிடுவார், இல்லை அடிச்சுட்டு வருவார். ஸோ ஹல்க்கு கூடயே ஸ்ட்ரென்த்தை வச்சு சண்டை போட்டிருக்காரு, சென்ட்ரி கூட சண்டை போட்டிருக்காரு, தோர் கூட சண்டை போட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஆளுங்க கூடலாம் இவர் சண்டை போட்டிருக்கனால மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இவர் ஸ்ட்ரென்த்தை மட்டுமே நம்பி சண்டை போடக்கூடிய ஒரு முரட்டுத்தனமான முட்டாள்தனமான கடவுள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மட்டும் இல்லாமல் பொண்ணுங்களை பார்த்தா ஜொல்லு விட்டு பின்னாடியே போக ஆரம்பிச்சிடாரு. இது பார்த்திங்கன்னா ஒரு வீக்னஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டருக்கு ரீஜெனரேஷன் பவர் இருக்குது. அதாவது எவ்வளோ அடிப்பட்டாலும் இவர் ரீஜெனரேட் ஆகிடுவார். ஏன்னா இவர் ஒரு கடவுள், ஒரு டெமிகாட் அப்படின்றனால பார்த்திங்கன்னா அந்த பவர் இவர்கிட்ட இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து எனர்ஜியை மேனிப்புலேட் பண்ணக்கூடிய பவர் இருக்குது. இருந்தாலும் இதை யூஸ் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. பிகாஸ் இவரால் பார்த்திங்கன்னா எனர்ஜி பிளாஸ்டர் யூஸ் பண்ணி எனிமையை அட்டாக் பண்ண முடியாது. முடியுமான்னு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் காமிக்கில் எங்கேயுமே வந்து எனர்ஜி பிளாஸ்ட்லாம் யூஸ் பண்ணது கிடையாது. சிம்பிளாக சொல்லலாம், நம்ம ஹல்க் எப்படி வந்து ஸ்ட்ரென்த்தை மட்டுமே நம்பி வாழக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மான்ஸ்டராக இருக்கார்ல, அதே மாதிரி இவர் ஸ்ட்ரென்த்தை மட்டுமே நம்பி வாழக்கூடிய ஒரு டெமிகாட், ஒரு கடவுள். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா அவரை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஸோ இவரோட பவர்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸ்கை ஃபாதர் அப்புறம் வந்து மற்ற பவர் லெவல்லாம் இவருக்கு அதிகமாக இருக்குது. பவர்ஃபுல்லான வேர்ஷன்ஸ் இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா பவர் லெவல் கம்மியாக தான் இருக்குது. ஸோ பேஸ் ஃபார்மில் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த 2 கேரக்டருக்குள்ளே சண்டை வருது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அப்போ வந்து யார் வின் பண்ணுவாங்க, யாருக்கு வந்து பேஸ் ஃபார்ம்லேயே ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு நம்ம ஹெர்குலஸை சொல்லிடலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்குலஸ் வந்து பேசிக்காகவே ஒரு கடவுள், ஒரு க்ரீக் மித்தாலஜியை பேஸ் பண்ண ஒரு காட் ஆஃப் ஸ்ட்ரென்த்து.
ஆனா, நம்மளுடைய ஹைப்பீரியன் பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது. ஹைப்பீரியனுக்கு பார்த்துட்டிங்கன்னா, அவர் வந்து ஒரு ஏலியன். அது மட்டும் இல்லாம, அவருக்கு வந்து சூரிய வெளிச்சம் எந்த அளவுக்கு கிடைக்குதோ, அந்த அளவுக்கு தான் பவர் கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால பார்த்துட்டிங்கன்னா, அவரோட ஸ்ட்ரெங்த்தும் சரி, பவரும் சரி, எப்பவுமே வந்து ஃப்ளெக்சிபிளா இருக்கும். ஸோ நேரத்துக்கு நேரம் பார்த்தீங்கன்னா, ஸ்டேபிளா இல்லாம மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா, இந்த ஒரு ஹெர்குலஸ்க்கு அந்த மாரி பிரச்சனை கிடையாது. எப்போ வேணாலும் சண்டைக்கு வரியா? வா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்து சண்டை போட ஆரம்பிச்சுருவாரு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா, ரெஸ்லிங்கில மனுஷன வந்து ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட்ல டிஃபீட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா, ஒரு டெமிகாடுங்க அவரு. அதனால அவர டிஃபீட் பண்ண முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாம வெப்பன்ஸை யூஸ் பண்ணுறதுலையும் நம்ம ஹெர்குலஸை பார்த்தீங்கன்னா யாருமே அடிச்சுக்க முடியாதாம். ஸோ என்ன மாதிரி வெப்பன்ஸை கொடுத்தாலும் உடனே அதை மாஸ்டர் பண்ணி அதை வச்சு எனிமையை டிஃபீட் பண்ணுற அளவுக்கு இந்த ஒரு ஹெர்குலஸ் கிட்ட ஸ்ட்ரென்த்தும் அதில் பார்த்துட்டிங்கன்னா நாலேஜும் இருக்குது. எல்லா வெப்பன்ஸையும் ஈஸியாக மாஸ்டர் பண்ணிடுவார். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இவர் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், ஸ்பீடாக இருக்கட்டும், ரிஜெனரேஷன் பவராக இருக்கட்டும், அதே நேரத்தில் வந்து ஒரு டெமிகார்டுன்ற பொசிஷனாக இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ பார்த்துட்டிங்கன்னா இவரோட ஃபீட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஏன்னா நம்ம சென்ட்ரிவே அப்படியே அழகாக பிடிச்சி வானத்தில் பறக்க விட்டவர் தான் நம்மளுடைய ஹெர்குலஸ். ஸோ அதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு டெமிகாடாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஹெர்குலஸோட ஸ்ட்ரென்த்தும் பவரும் ஹைப்பீரியனை விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. அதனால் இந்த வீடியோட வின்னர் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுடைய ஹெர்குலஸாக இருக்கிறதுக்கு தான் 80% சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு மேஜிக் பவர்ஸ்லாம் வேறு தெரியுமா, அதை யூஸ் பண்ணி ஹைப்பீரியனை ஈஸியாக வீக் பண்ணி டிஃபீட் பண்ணிடுவார் அப்படின்னு ஒரு தியரி சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த வீடியோட வின்னர் அப்படிங்கிறது நம்ம ஹெர்குலஸாக இருக்க தான் நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ ஆன்லைன் கைஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து சொல்லலாம். ஸோ அதெல்லாம் ஏன்டா சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதெல்லாம் காமிக்கை பேஸ் பண்ணி நம்ம வந்து காமிக்ஸ் வழியாக பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ரொம்பவே சிம்பிளாக வந்து வேர்சஸ் பேட்டில் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் பிடிச்சிட்டா மறக்காம லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறையா வேர்சஸ் பேட்டெல்லாம் இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த அப்டேட்லாம் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.